நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணை பார்த்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். நீ தான் உன் தங்கச்சியை கண்டிச்சு வைக்கணும். முதல்ல கதிர் தான் விட்டு மாப்பிள்ளை மாறான், அதுக்கப்புறம் பெரிய கூட சொன்னா அவர் தான் வேணுங்கிறதான். இவர் தான் கூட்டி கொடுக்குற வேலை நம்ம. என் முன்னாடி இவன் சட்டையை பிடிச்சி எடுக்கிற நீ எதுத்தா பேசுற நீ போடா வெளியே. என்னடா பேசுற? சொல்லிட்டான்ல, போடா வெளியில போடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல நிக்க கூடாது. போ வெளியே. வர முதலாளி. ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி முழிக்கிறீங்க? ராத்திரி தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்க என்னமோ சதி வேலை பண்றீங்க. நீங்க பாக்குற மொழிய சரியில்லை. இல்லடா சீனு, உமாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நானும் மனோகரனும் அர்த்தநாரீஸ்வரருக்கு பூஜை பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். என்னம்மா அர்த்தம் இல்லாம அர்த்தநாரீஸ்வருக்கு பூஜைன்னு சொல்லிட்டு இருக்க? டேய், அம்மா சொல்றது உனக்கு புரியவே இல்லடா. சங்கர் அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி நம்ம உமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வையன், தான் உடம்புல பாதியை கொடுத்துருவாரு. அந்த குடுப்பனை யாருக்கு கிடைக்கும் சொல்லு? அதான் சங்கரும் உமாவும் நல்லா இருக்கணும் சொல்லி அர்த்தநாதீஸ்வரர் பூஜை பண்ணோம்னு நானும் அம்மாவை பேசிக்கிட்டு இருந்தோம். அது சரி, நீ தூங்கிட்டு தானே இருந்த, ஏன் திடீர்னு எழுந்து வந்துட்ட? உனக்கு தூக்கம் வரலையா? இல்லம்மா, தூங்குனா ஒரு கனவு வருது. கனவுல ஒரு பொண்ணு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. அப்படியே கத்தலான்னு எனக்கு அப்படி தோணிச்சா. அப்புறம் தண்ணி குடிச்சா சரியாருன்னு சொல்லித்தான் நான் வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். உனக்கு தண்ணி தானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம், நானே போய் குடிச்சுக்கிறேன். ஏ மனோகரு, இத பாரு, நீ எந்த பூஜை செய்தாலும் எனக்கு தெரியும். ஆனா ஏதோ சதி வேலை பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. எசக்கு பிசக்க ஏதாவது பண்ணுன என் கோபத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. சொல்லிட்டேன். இவன் கிடைக்கிறான் லூசு பையன். பொழுது விடிஞ்சா என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது. நீங்க தூங்குங்கம்மா, மற்ற வேலையை நான் பாக்குறேன். தூங்குங்க. ரெடியா? என்னங்க நீங்க காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் ரெடி ஆகாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கேன் இப்போ? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம ஏன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதுக்கு? அதான் சொன்னேன்ல வெளியே போறோம்னு. ஏன்? தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க. கிளம்புங்க, நம்ம வெளியே போறோம், அவ்வளவுதான். சொல்லிட்டு கிளம்ப சொல்றவ தான் பொண்டாட்டி. சொல்லாம கிளம்ப சொன்னா வெப்பாட்டியா இருக்கலாம். சரி கிளம்புங்க. எங்க? அதான் நீங்க போய் சொன்னீங்களே, வெப்பாட்டி வீட்டுக்கு. அப்போ இந்த ட்ரெஸ்ஸே போதும். எனக்கு பிடிக்கல. ஏன்? நல்லதானே இருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கலங்க. அவளுக்கு நல்லா இருந்தா போதும். எவளுக்கு? நீ தானே சொன்ன வெப்பாட்டின்னு. நான் ஏதாவது சொன்ன உடனே நம்பிடுவீங்களா? நம்புறவன் தான் புருஷன். அப்போ அப்படி நம்பலனா? நம்பலன்னா அவெல்லாம் ஒரு புருஷனே கிடையாது. ஐயோ ப்ளீஸ், நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். மனைவி ஒரு பஞ்சு பத்தையா இருக்கணும், முள் படுக்கையா இருக்கவே கூடாது. என் மேல கோவமா? உண்மையான புருஷனோட கோவம் நீர்க்குமிழி மாதிரி சீக்கிரம் உடைஞ்சிரும். சரி அப்போ வாங்க போலாம். எங்கன்னு சொல்ல மாட்டியா? உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம், போதுமா? யாருக்கு? உங்களுக்கு.
எனக்கா? ம். என்ன சொல்ற ஜோதி நீ? நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணை பார்த்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். நீங்க பார்த்த பொண்ணும் நான் பார்த்துருக்கிற பொண்ணும் ஒரே மாதிரி இருந்தா இருந்தா ஆ பிரச்சனை உங்களுக்கு, இல்லனா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செஸ் ஆடும்போது அடிக்கடி நீ எனக்கு செக் வைப்ப. இப்போ ஆட போற ஆட்டத்திலயும் நீ எனக்கு செக் வைக்கிறியா? செஸ்ஸில் செக் வச்சா நீங்க சுலபமா தப்பிச்சிடுவீங்க. ஆனா இதுல நீங்க தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி, அப்ப கிளம்பு. ட்ரெஸ் மாத்த மாட்டீங்களா? இப்போ நீ ராஜாவுக்கு செக் வைக்க போறியா இல்ல ராணிக்கு வைக்க போறியா? ஆ, ராணிக்கு தான். அப்போ இந்த ட்ரெஸ்ஸே ஓகே. கிளம்பு. எனக்கு தெரியாம 2 பேரும் எங்க போறாங்க? எதுவா இருந்தாலும் ஜோதி நேத்தே என்கிட்ட சொல்லியிருப்பாளே. வரட்டும் கேட்போம். ரகு, அன்னைக்கு டெல்லியில இருந்து வந்த என் ஃப்ரெண்டு கிருஷ்ணனை உன் கூட வேதகிரி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஆமா. அதுக்கப்புறம் என்னாச்சு? நீயும் ஒன்னும் சொல்லல. அவனுக்கு ஃபோன் போட்டா ஃபோன் அவன் கட் பண்றான். வேதகிரியும் ஒன்னும் சொல்லல. என்னப்பா நடந்துச்சு? நீயாவது சொல்ல, என்ன நடந்துச்சு? நான் வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு உடனே வந்துட்டேன். அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? ஏன் முதலாளி, நீங்க அவர் பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தா தான் விஷயம் தெரிஞ்சிருக்குமே. உங்ககிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? அன்னைக்கு அடையாள யாரோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, கதிர் அவனுக்கு பிடிச்சதா பிடிக்கல தெரியலையே. என்ன முதலாளி, கதிருக்கு என்ன குறை? கட்டாயம் உங்க நண்பர் கதிரை பேசி முடிச்சுட்டு தான் போயிருப்பாரு. அந்த மாதிரி முடிஞ்சிருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதை விட வேற என்ன இருக்கு? நீ தான் உன் தங்கச்சியை கதிருக்கு கொடுக்க மாட்டேன்னுட்ட. இந்த சம்பந்தமாவது நல்லபடியா வேதகிரிக்கு அமைஞ்சிட்டா என்னை விட சந்தோஷப்படுறவன் வேற யாருமே இருக்க முடியாது. நல்லபடியா அந்த சந்தோஷத்தை தூக்கி உடப்புல போட. சந்தோஷப்பட்டானா சந்தோஷம். டேய் வேதகிரி, என்னடா பேசுற? அன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போதான் ரகு கிட்ட உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்னடா இவ்வளோ கோபமாக வந்திருக்க? என்னாச்சு? இந்த பார்ப்பா, இந்த மார்பல் கடையில் கால் வைக்க கூடாதுன்னு தான் 2 நாளா வரல. என்ன பண்ண சொல்ற? மனசு கேட்கலையே. இவனால என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏய், என்னடா சொல்ற நீ? நீ சொல்றத பார்த்தா கிருஷ்ணன் சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டானா? ஆமா, அதுக்கு யார் காரணம்? யாரு? நான் உருப்படாம பக்கத்தில் வச்சிருக்கிய அவன் என்ன இதுக்கு காரணம்? நன்றி கட்டுறேன், நன்றி கட்டுறேன். நீலாம் உருப்பட மாட்டடா. ஏண்டா, நான் உங்க குடும்பத்துக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? ஏண்டா ஏன் வீட்டுக்கு ஏண்டா யமனா வர? டேய் வேதகிரி, என்னடா பேசுற நீ? ரகுவை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. ரகு யாரோட உயிரை எடுக்கிறவன் இல்ல, மத்தவங்களுக்காக தன் உயிரை கொடுக்கிறவன். டேய், இப்படி கண்மூடித்தனமாவே பேசிக்கிட்டு கடைசியில் அவன் உனக்கே யமனா வந்து நிக்கணும். அன்னைக்கு தான் அவனுடைய சுயரூபம் உனக்கு தெரிய போகுது பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல முதலாளி. இவர் என்னவோ சம்மந்தம் இல்லாம பேசுறாரு. என்னன்னு விளக்கமா நீங்களே கேளுங்க. டேய், சும்மா பசப்பாதடா, பசப்பாத. டேய், உன் ஃப்ரெண்டு டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அவரை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. இவன் அவரை கூட்டியான் தானே விட்டுருக்கணும். ஆனா அவரை உட்கார வச்சு வேதகிரிமை நல்லவன் இல்ல, அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லைன்னா கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கான். அப்படி இப்படி நிலத்தை போட்டு உடச்சிருக்காண்டா. அப்புறம் எப்படா பொண்ணு கொடுப்பாரு? இந்த பாரு, ஏன் குடும்பத்துல 1000 நடக்கும். அதெல்லாம் பேசுறதுக்கு இவனுக்கு யாரு? இவனுக்கு இதெல்லாம் தேவையாடா? டேய் வேதகிரி, ரகுவை பத்தி நீ ஆரம்பத்துல இருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் அந்த மாதிரி பையன் இல்லடா. அதுவும் என்ன மீறி அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். அப்படியா? எங்க அவனை சொல்ல சொல்லு. சத்தியம் பண்ண சொல்லு பாப்போம். பண்ண மாட்டான்டா, எனக்கு தெரியும். டேய், இன்னைக்கு நான் சொல்றேன், நீ இவனை நம்பாத. ஆமாடா,
உன் குடும்பத்தையும் ஒரு நாள் ரோட்ல நிக்க வைப்பா பாரு. சார் சும்மா நிறுத்துங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டுபிடி பேசாதீங்க. என்ன தெரிஞ்சு இப்படி பேசுறீங்க? வந்தவர் கதிர் அப்படின்னு கேட்டாரு. நான் உண்மையதான் சொன்னேன். இதுல ஒன்றும் தப்பு இருக்குதுன்னு நினைக்கல. டேய், ஏன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு? டேய் வேலு, என் பையனை பாக்குறதுக்கு உன் ஃப்ரெண்ட் அனுப்புனீல? ஆமா. அவர் போகும்போது என்னம்மா சொல்லிட்டு போனாரு? என்ன? மனசுல ஒரு பொண்ணும் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருக்க கூடாது, உங்க பையன் விரும்புற பொண்ணே அவனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு புத்திமதி சொல்லிட்டு போறாருப்பா. இவன் குடும்ப யோகியதை நல்ல பேசுன மரியாதை. டேய், என்ன அமைதியாரா? நானும் பாத்துக்கிட்டே இருக்க ஓவரா பேசிட்டு இருக்காரு. இவர் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல இவரை பத்தி எனக்கு தெரியாதா? உன் பிள்ளைய உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியல, பெருசா பேச வந்துட்டா. யோ என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி உனக்கு? டேய், சிங்கம்டா. என்னையா சிங்கம்? என் புள்ள ஆம்பளை சிங்கம்டா. அப்படிதான் செய்வான். நீ உன் தங்கச்சி இல்லடா கண்டிச்சு வளர்த்துருக்கணும். ஈனு பல்ல வச்சுக்கிட்டு என் மகன் முன்னாடி நிப்பாளாம். பாருங்க முதலாளி. சும்மா இருக்கணும். அவன் என்ன இருந்தாலும் ஆம்பளடா. அப்படிதான் சீண்டி பாப்பான். நீ தான் உன் தங்கச்சியை கண்டிச்சு வைக்கணும். முதல்ல கதிர் தான் விட்டு மாப்பிள்ளையும் பாறான். டேய். அதுக்கப்புறம் பெரிய கூட சொன்னா அவர் தான் வேணுங்கிறதான். இவர் தான் கூட்டி கொடுக்குற வேலையை நம்ம விடுப்பா. நீ ரொம்ப அளவுக்கு மீறி பேசுற. யோ நிறுத்தியா? மேல ஒரு வார்த்தை பேசுன கழுத்தை சீவிடுவேன். என்னோட என் பையனுக்கு ஒரு எல்லை இருக்கு முதலாளி. என்ன பண்ணுவ? மேல பேசுன கண்ண துண்டமா வெட்டிடுவேன். நீ அமைதியாரா? பின்ன என்ன முதலாளி? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நல்ல ஒரு மனுஷன் என்கிட்ட போய் பேசிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் எதுக்கே வேட்டி சட்டலாம்? என்ன பேசுறான்? நான் பேசுறேன், சும்மா இருடா. ரகு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. பாத்தீங்களப்பா, உன் முன்னாடி வச்சுக்கிட்டு என்னென்ன பேசுறான்னா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான்டா. 30 வருஷம் நமக்கு 30 வருஷம் பழக்கம்டா. எல்லாம் இவனால போச்சு. இந்த பையன் என்ன பார்த்து உன் முன்னாடியே என்னை போலி போட்டுறேன்னு சொல்றான்டா. இன்னைக்கு உன் முன்னாடி என்ன சொல்லவே நாளைக்கு ஒன்னே சொல்ல மாட்டானா? வர்றப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து நான் யாரோ நீ யாரோ. உண்மையான நட்பு நல்லா பார்த்தப்பா. இந்த பாரு, நம்ம பழக்கம் இன்னைக்கு நேத்து இல்ல, 30 வருஷம். 30 வருஷம். இந்த பையன் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அடிச்சு சாச்சிட்டான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பாருப்பா, போதும்பா, அவனே இருக்கட்டும், நான் கிளம்புறப்பா. இந்த பாருப்பா, நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த பாரு, நல்லா இருக்கணும்ப்பா. உன் கடை வாசல மிதிக்க மாட்டான். வரப்பா, நீ சும்மா இருப்பா. என்ன பேசுற நீ? என்னடா பேசுற நீ? டேய், எனக்கும் உனக்கும் 30 வருஷம் பழக்கம்டா. அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? பட அறிவு கிட்டவன. டேய் ரகு, இனிமே இந்த கடையில உனக்கு வேலை இல்ல. போடா வெளியே. ஏன் முன்னாடியே என் ஃப்ரெண்ட் நீ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுற? இனிமே இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு யோகியதை கிடையாது. ஏன் முன்னாடி இவன் சட்டையை பிடிச்சி எடுக்கிற நீ? எதுத்தா பேசுற நீ? போடா வெளியே. போடா வெளியே. என்னடா பேசுற? சொல்லிட்டான்ல, போடா வெளியில. போடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல நிக்க கூடாது. போ வெளியே. வர முதலாளி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானாடா? என்னை மன்னிச்சிரு. நாக்க நீட்டு. ஓகே, குட். சினு, இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல டாக்டர். பழசொல்ல உனக்கு ஞாபகம் வருதா? டாக்டர், எனக்கு ஆக்சிடென்ட் சமயத்துல எதுவுமே ஞாபகத்தில் இல்லை டாக்டர். சரி. எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, நீங்க கூட எனக்கு ஞாபகத்துல வரல டாக்டர். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது டாக்டர். அப்புறம் என் மனசுல எதையோ ஒண்ணு இழந்த மாதிரி ஃபீல் டாக்டர். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு வெறி வெறியா வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறேன் டாக்டர். நத்திங் டு ஒரி சீனு. ரொம்ப சிம்பிள். குறிப்பிட்ட ஒரு உருவம் நிழல் மாதிரி வருதுன்னு சொன்னேன்ல, அந்த உருவம் நேர்ல வந்தா
உனக்குள்ள இருக்கிற மனவியாதி சரியா போயிடும். முக்கியமா நீ செய்ய வேண்டியது உன் கோபத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும். பொழுது போகாத நேரத்துல நல்ல மியூசிக் கேளு, நல்ல புத்தகங்களை படி, காத்தாட அப்படி வாக்கிங் போயிட்டு வந்துடு. நிஜமா நான் அப்படிதான் டாக்டர் இருந்தேன். அதற்கு காரணம் அம்மா தான் டாக்டர். அவ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாம இருந்துச்சு. சீனு, உமா இப்ப உங்க வீட்டுல தானே இருக்காங்க? இல்ல டாக்டர், அம்மா எங்க மாமா பொண்ணு. மாமா வந்து ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஓஹோ, மாமா பொண்ணுன்னா அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் உடம்பு சீக்கிரம் கியூர் ஆடு போகுது. இல்ல அம்மா என் தங்க மாதிரி. என் தம்பி தான் அவளை விரும்புறான். ஓஹோ, உங்க தம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உமா உங்க வீட்டுல தானே இருக்க போறாங்க. சீனு, இதுல ஏதாவது பிரச்சனையா? எங்க மாமா உலகநாதனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவரை மீறி நாங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்போ உமாங்கிற ஒரு பொண்ணு இருந்தா தான் நமக்கு குணாகுங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது. சீனு, உன்னால எதுவும் செய்ய முடியும்னு திடமா நம்பு. ஆனா ஒண்ணு சீனு, நீ அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை கூட கண்டிப்பா செய்யக்கூடாது. அது உன்னையும் பாதிக்கும், உமாவையும் பாதிக்கும். உன்னோட தம்பிய உமாவுக்கு பிடிச்சிருந்தா பேசாம அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அது உனக்கும் நல்லது, உன் எதிர்காலத்துக்கும் நல்லது. அப்புறம் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காயிட்டு கூடாதுல்ல. மனோகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உமா நம்ம கூடயே இருப்பா. நம்மளும் பழைய மாதிரி கலகலப்பா இருக்கலாம். ஒருவேளை உமாக்கு பிடிக்கலன்னா உமாவோட ஒப்புதல் இல்லாம நம்ம எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது. உமாவோட ஒப்புதல் இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. உமாவோட ஒப்புதல் இல்லாம. டாக்டர், ஆனா ஒண்ணு டாக்டர், உமா என் கூட இருக்குது பெருசில்ல டாக்டர். என் தம்பியை கட்டிக்கிறதுக்கு பூர்ண சம்மதம்னா நானே இந்த கல்யாணத்தை நடத்துவேன் டாக்டர். அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா கடவுளே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் டாக்டர். அதைத்தானே நானும் சொல்றேன் சீனு. ஓகே சீனு, அடுத்த வாரம் என்ன பாரு. இப்ப நான் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டேப்லெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடு. சரி டாக்டர். 1 minute. இந்த சீனு. அப்போ நான் வரேன் ஓகே, டாக்டர். அடுத்த முறை வரும்போது நான் நல்ல செய்தியோட வரேன் டாக்டர். குட், வெரி குட். வரேன் டாக்டர். ஜாக்கிரதை. ஓகே. ஜோதி, ஆ. நீ வீட்டுக்கு போ. ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஜோதி, ஜோதி, எங்க போயிட்டா இவ? ஜோதி, வரேங்க்கா.